ஹாய் ப்ரோ. கார்ல் மார்க்ஸும் எங்கெல்ஸும் சேர்ந்து எழுதின அந்த கம்யூனிஸ்ட் மேனிஃபெஸ்டோ அப்படின்ற அந்த நூலை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. சில பேர் அதை வாசித்திருக்க கூட செய்யலாம். ஒர்க்கர்ஸ் ஆஃப் த வேர்ல்ட் யுனைட் அப்படின்ற அந்த முழக்கத்தோடு அது முடியும். கேபிட்டலிஸ்ட் சொசைட்டினுடைய அந்த எக்ஸ்ப்ளாய்டேஷனை அங்கேருந்து தொடங்கி அதை ஆய்வுக்கு உட்படுத்தி ஒரு அந்த அந்த சமுதாயத்திற்கு மாற்றாக ஒரு புரட்சிகரமான ஒரு சமூகத்தை சோஷலிச சமுதாய அந்த கனவை முன் வச்சு அதை அடைகிறதுக்கு எப்படி அப்படின்ற வழிமுறைகளை சொல்லி அது அதனுடைய தொடக்கமாக இந்த முழக்கம் இருக்கும், ஒர்க்கர்ஸ் ஆஃப் த வேர்ல்ட் யுனைட் அப்படின்றது. சரிப்பா, பகவத்கீதையை எடுத்துக்கோங்க. அந்த பகவத்கீதையில் பார்த்தீங்க அப்படின்னா கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு சொல்லுவார், இது மாதிரி ஒரு மாரல் கிரைசிஸ் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அந்த பிரச்சனைகளிலிருந்து விடுபட்டு ஒரு நிறைவான அமைதியான முழுமையான சமுதாயம் அமையணும்னா என்ன செய்யணும், என்ன மாதிரி வழிமுறைகளை பின்பற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறது தான் பகவத்கீதையில் இருக்கும். இன்றைக்கு தேர்தல் அரசியல் களம். எல்லா அரசியல் கட்சிகளும் இந்த சின்ன பிள்ளைங்களுக்கு கடுகு மிட்டாயி சீரக மிட்டாயின்னெல்லாம் கடையில் விற்பாங்க, அதை வாங்கி அப்படி சிதற விட்டது மாதிரி இந்த கட்சிகள் எல்லாமே சலுகைகள், மானியங்கள், அது இதுன்னு சொல்லிட்டு அப்படியே சில்லறைகளை செதற விட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னும் என்னென்னலாம் செதறி விட போகிறாங்களோ நமக்கு தெரியல. இப்படி சில்லறைகளை சிதறவிடக்கூடிய அரசியல் கட்சிகளுடைய அந்த கூப்பாடுகளுக்கு மத்தியில் தான் தனித்த குரலாக இங்கே ஒரு சத்தத்தை கேட்குறோம். இது கொள்கை அடிப்படையில் ஒரு விஷனை முன்வைத்து ஒரு புதிய சமூகத்திற்கான கனவை முன்வச்சு அந்த கனவை நனவாக்குவதற்கு என்ன மாதிரியான செயல் திட்டங்களை முன்னெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சிஸ்டமேட்டிக்காக சான்றுகளோட ஒரு திட்ட முன் வச்சதை பார்த்தா அசந்துட்டோம். வழக்கமாக சீமான் சத்தமாக பேசுவார், கொள்கை முழக்கம் இருக்கும். இப்படி இந்த தடவை வழக்கமான கொள்கை முழக்கத்திற்கு பதிலாக கொள்கை விளக்கமாக அது இருந்தது. இப்படி சொன்னோடனே நீங்கள் எல்லாம் பாரா, கார்ல் மார்க்ஸ் எங்கே இருக்காரு, எங்கெல்ஸ் எங்கே இருக்கிறாரு, அவங்களுடைய வாரிசாக சீமானை கொண்டு வந்து இந்த இவன் சொல்கிறான் கிருஷ்ண பரமாத்மாவோட மறு அவதாரம் அப்படின்ற ரேஞ்சில் பேசுகிறான் அப்படின்லாம் சொல்லாதீங்க. நான் அப்படி அந்த அர்த்தத்தில் எதுவும் சொல்லலை. இன்றைக்கு இருக்கக்கூடிய கண்டெம்பரரி சினாரியோவை எடுத்துக்கிட்டு தமிழ்நாட்டு நிலையில் இந்த சிஸ்டத்தை ரேடிக்கலாக மாற்றி இந்த 60 ஆண்டு திராவிட அரசியலிருந்து முற்றிலுமாக மாற்றி ஒரு புதிய சமுதாயத்தை கட்டமைப்பது, அந்த சமுதாயத்திற்கு ஒரு விஷனை முன்வைக்கிறது. இந்த விதத்தில் மாறுபட்டு நிற்கிறாரு இந்த சீமான் முன்வைக்கக்கூடிய இந்த விஷன் மாறுபட்டு நிற்குது அப்படின்றத மட்டும்தான் நம்ம சொல்லியிருக்கிறோம்.